ஓகேண்ணா, நம்ம ஸ்டூடியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம வியூவர்ஸ்க்கும் இது பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் நாங்க ஹார்ட்டினை மட்டும்தான் உங்களுக்கு அனுப்புவோம். சரிண்ணா, இப்ப நம்ம கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. நம்மள்ட்ட 2 கேமரா இருக்கு. ஒன்று வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது Canon 200D Mark II கிட் லென்ஸோட வாங்கியிருந்தோம். 18mm to 55mm நினைக்கிறேன். அந்த லென்ஸ் வச்சு தான் இத்தனை நாள் வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். நல்லாயிருக்கும், ஸ்டூடியோ செட்டப் தானே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு குவாலிட்டியில் இருந்துச்சு. அதை வச்சு ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக யோக்னாவோட 50mm லென்ஸு ப்ரைம் லென்ஸ். யாரோடது? யோக்னா. யோக்னா யாரோ அவங்க? மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? அது வந்து ஒரு கம்பெனி, சைனீஸ் கம்பெனி. பொம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளையா கூட இருக்கலாம், அவங்க சொந்தக்காரங்க பேரா கூட இருக்கலாம், அவங்க பொண்டாட்டி பேரா இருக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த கம்பெனியோட லென்ஸு அது 50mm ப்ரைம் லென்ஸு. அந்த லென்ஸு, அந்த கேமரா தான் உங்களை இப்போ கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. யோகனா தான் என்ன கம்பெனி, அதுதான் கவர் பண்ணுது. குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக Canonோட 50mm லென்ஸே வந்து நல்லாயிருக்கும், பட் ஆனால் ரேட்டு ஜாஸ்தி, 10,500 வரும். இது வந்து கொஞ்சம் கம்மி, 8,500. 1,500 தான் இதுவாக வருது, அதிகமாக வருது. அதுக்கு அதே வாங்கிட வேண்டியதானே? பரமா படிடா, ஒழுங்கா படிடா. கணக்கில் வீக்கா நீங்க. 10,500க்கும் 8,500க்கும் 1,500 தான் வித்தியாசம். ஒரு 500 1000 கம்மியா அதை சொன்னா ஒரு ஃப்ளோரா வருதுன்னா விட்டுருணும். சரி, அது அவ்வளவுதானே. எனக்கு எதுவும் பெருசா தெரியலையே. காசு போடுறவனுக்கு தான் அதோட வழி தெரியும். அந்த ஆஸ்ட்ரிச் முட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி போகலாம். அந்த கேமரா ஒன்று. இப்போ ரெண்டாவது இப்போ நம்ம அப்கிரேட் பண்ண கேமரா வந்து சோனியோட ZV-E10. அந்த கேமரா எவ்வளோக்கு வாங்கினோமோ அதே ரேஞ்சு தான் அந்த கேமராவும். Canon வந்து ஒரு 55,000 கிட்ட வாங்கினோம். இது வந்து கிட் லென்ஸோட வந்து 60,000 கேமரா. 16mm to 50mm லென்ஸு. அது கூடவே வந்து இப்போ ரீசெண்டாக சிக்மாவோட 30mm ப்ரைம் லென்ஸு. அதுதான் இப்போ என்ன கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த கேமரா, அந்த லென்ஸு. அதுவும் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே பொண்ணுங்க பேர் தான் வைப்பாங்களா? அது தெரியலையே. உனக்கு பொண்ணு பிறந்தா பொண்ணு பேர் வைப்பியா இல்லை ஊராம் பொண்ணு பேர் வைப்பியோ? சரி, ஓகே, போகலாம். சிக்மான்றது பொண்ணா என்னன்னு கூட எனக்கு தெரியல. சிக்மா, நக்மா எல்லாமே ஒரு மாமால வருதுல, ஒரு பொம்பளை பிள்ளை பேரா தானே இருக்கும். என்ன சொல்றீங்க நாயா? தெரியல. நான் வேணா சர்ச் பண்ணி சொல்றேன். இல்லைன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க, கூடவே கீழே வந்து சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல. உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க சிக்மானா லக்மான்றா அப்படின்னு கூட பண்ணுவாங்க. ஆக்சுவலி வியூவர்ஸ், நமக்கு தெரியாததை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, கேட்போம். அதுக்கப்புறம் வீடியோக்கு வந்து ரொம்ப முக்கியம் லைட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 LED பல்பு போட்டு ஒரு கொடையை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது நம்ம அந்த ஷார்ட்ஸ்லாம் பண்ணும்போது அப்பப்போ ஃப்ரேமில் வந்திருக்கோம், அவங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பாங்க. அந்த லைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பாவம், எந்த நம்பிக்கையில கொடுத்தாருல கொடுத்தாரு. அவர் கொடுத்தது என் மேல இருக்க நம்பிக்கை. அப்பெல்லாம் நீங்க யாருன்னே அவங்களுக்குலாம் தெரியாது. சாரி, எனக்கு தெரியாது. நீங்க வர அவங்க கொடுத்தாங்க. சரி, அதை விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கிறது வந்து கொடாக்கோட 225 வால்ட் லைட்டு. ஆஃப்லைன் ப்ரைஸு 7,000 தான் நான் வாங்கினது. ஆன்லைனில் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 20-30 தான் வச்சுருக்கேன். அதுக்கே பிரைட்னஸ் நல்லாயிருக்கும்.
அது கூடயே வந்து சாஃப்ட் பாக்ஸ் கோடாக்ஸோட ஹனிகோம்னா தெரியும்ல, இந்த தேன் 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 உன்னை தேடிய அலைந்தேன் தேன் கூடு, அதான் இருக்கும். இந்த இதெல்லாம் அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். நம்மளுக்கு முதல்லலாம் அப்படியே லைட்டை வச்சு அடிச்சோன்னா பளிச்சுன்னு தெரியும் மூஞ்சி. ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தா ரிவ்யூ வீடியோலாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக எடுத்து கொடுக்கும். இப்போ அப்படி இருந்துமே என் மூஞ்சில நல்லா பளிச்சுன்னு அடிக்குது. அதுக்கு காரணம் இங்கே ஒரு லைட் ஒன்று போட்டிருக்கு, 50 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட் ஒன்று போட்டு அடிச்சிருக்கு. அதனால பளிச்சுன்னு இருக்கு லைட்டு. அது வேற லைட்டு போட வேணாம் அப்படின்னாலும் அதை போட்டுக்கிட்டோம். ஆனால் இதுதான் இந்த கொடாக்கோட லைட்டு தான் நம்மளோட கீ லைட்டு. அடுத்து வந்து நம்மளோட ஃபில் லைட், அதாவது அந்த சைடு வச்சு நம்மளுக்கு ஃபில் லைட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து நம்ம ஏற்கனவே வாங்கினது தான். வாங்கி ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. டிஜிடெக்கோட RGB லைட்டு. அதுவும் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து ஒரு மாதமாக வரல சேனல் போக்கிட்டு. நாங்கள் அங்கே சிங்கப்பூர் மூவா சீரிஸ் ஷூட் பண்ணும்போது அதுதான் வாங்கினோம். நல்லா இருக்குது அந்த லைட்டு. வரலன்றத அடிக்கடி குத்தி கேட்டுற மாதிரி இருக்கேன். வரலன்னா வரலன்னு தான் சொல்ல முடியும். அதுதான் இப்போ வந்துட்டேனே. சரி வந்தாச்சு. அது ஒரு லைட்டு நம்மள்ட்ட இருக்கு. அந்த லைட்டு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கு. அது ஆன்லைன்ல வந்து 6000 ரூபாய் என்னமோ வந்துச்சு நம்ம வாங்கும்போது. அதுக்கப்புறமேலு நம்மள்ட்ட ஒரு கிம்பிள் ஒன்று இருக்கு, RS3 மினி. அந்த கிம்பிள் வச்சு தான் பொழப்பேன். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்கும். கண்டிப்பாக உங்களோட கை நடுக்கிறதுக்குலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இல்லை அப்படி இல்லை, கிம்பிள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹம்பிளாக இருக்கும். கிம்பிள் எனக்கு அது ஹம்பிள். RS3 மினி நல்லா இருக்கு கிம்பிள். அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2 கேமரா ஆகி போச்சு. ஒன்று ட்ரைபாடில் இருக்கு, ஒன்று கிம்பிளில் இருக்கு. நம்ம அதை ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கிறது மைக் ஒன்று வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஹாலிலேண்டோட மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு. வாய்ஸ் நல்லா இருக்கும், டீசெண்டாக இருக்கும். நான் ரிவ்யூவில் பேசுறதுக்கும் இதான் யூஸ் பண்ணுறோம், ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கும் இதான் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து மோனோவோட கண்டென்சர் மைக் ஒன்று வாங்கிடுவோம். மோகனா இல்லை, மோனா என்னமோ அது பேர் பாது. அதுவும் பொம்பளை பிள்ளை பேர் தான்ப்பா. அது பொம்பளை பிள்ளை பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அது ஒரு மைக்கு, கண்டென்சர் மைக்கு. அது நல்லா இருக்கும். நம்ம இப்போ வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறதா இருந்தால் அதிலே கொடுத்துக்கலாம். இல்ல வாய்ஸ் ஓவரா கொடுக்கணும்னா இப்படியே கொடுக்கலாம். அதுக்காக எதுக்கு தனியா மைக் வாங்கி வாய்ஸ் ஓவர்? சுரேஷ், உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. அப்புறம் நம்மள்ட்ட இருக்கிறது வந்து இது எல்லாத்தையும் நம்ம என்னத்தை தான் எடுத்தாங்க அதை கொண்டு போய் ஒரு இதில் போட்டு அதை உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு சிஸ்டம் மெயின். நான் யூஸ் பண்ணுறது வந்து மேக்புக் ஏர். அதை வச்சு தான் இப்போ ஒரு 1.5 வருஷமா 6 வருஷம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிசி ஒன்று வச்சு பில்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பிசி யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுல்லாகவே மேக்புக் ஏரில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான் நம்மள்ட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இதுதான். ஒரு செல்லை வச்சு ஆரம்பித்தோம். இப்போ இந்த 3 வருஷத்தில் வந்து சேனலுக்கு ஒன்றும் பெருசாலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. இந்த சேனலுக்கு வாங்குற எக்யூப்மெண்ட்ஸ் தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஒரே ஒரு டவுட்டு, இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு ஏது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்ட ஒரு அட்டை இருக்கு, அந்த அட்டையை தேய்ச்சோம்னா என்ன வேணா வாங்கிக்கலாம். என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். எவ்வளோக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். எவ்வளோக்கு வேணாலும் வாங்கிக்க முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ள வாங்கிக்கலாம். அந்த அட்டை பேர் என்ன? கடன் அட்டை, கிரெடிட் கார்டு. சரி, இப்போ கிரெடிட் கார்டில் வாங்கிட்டீங்க, அது திரும்ப கொடுக்குறதுக்கு அது EMI போட்டாச்சு. EMI-யா? நீங்களே கட்டி முடிச்சிடுவீங்களா? இல்லை
அது எப்படி ஒரு ஆள்னால கட்ட முடியுமா? அதுதான் கேக்குறது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய வேணாமா? நம்மளுக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்காப்ல. ஓ, இதுக்கு ஸ்பான்சர் வேற இருக்காரு. இஎம்ஐ ஒரு வந்துரும், ஒரு அமௌண்ட் வரும். அவரு எப்படியும் ஒரு 3 ரூபா கிட்ட தருவாரு. நாளே ஒன்றும் இல்லாம செலவு வச்சிருக்கேன். இந்த ஆளுக்கு ஒரு ப்ரொடியூசர். சூப்பர்ண்ணா. ஏன் இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா நம்மளோட வீடியோக்கெல்லாம் இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பண்றாருன்னா அவரை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நம்ம வியூவர்ஸ்க்கும் தெரியணும். அவரோட பேரை சொல்ல முடியுமா? ஒருத்தர் நமக்கு உதவி பண்றாருன்னா கண்டிப்பா அவரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். பட் ஆனா அவர் விரும்ப மாட்டாரு. இருந்தாலும் நான் சொல்றேன், அது நம்ம சுரேஷ் தான். சாம்பார் ஆப் எனக்கு மாசம் 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு அவர் கமிட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. ஒரு நிமிஷம், நான் கொடுக்குறேன்னு நான் சொல்லவே இல்லை. கொடுக்க மாட்டேன்னு வேற சொல்லுவியா நீ? ஓ, இப்போ முடிவே பண்ணிட்டீங்களா? கொடுத்துதான் ஆகணும். எனக்கு கல்யாணம் அதெல்லாம் வச்சிருக்காங்க, அதுக்கு சேர்த்து யார் வச்சுக்கா கல்யாணம்? எனக்குண்ணா எப்போ வைப்பாங்க? அது வைப்பாங்கண்ணா. அது வைக்கும் போது பாத்துக்கலாம். நான் வந்து 2000 ரூபாய் மொய் வைக்கிறேன். எது? நான் எத்தனை மாசம் இஎம்ஐ? 18 மாசமா 12 மாசமா? 18 மாசம் நான் 3000 ரூபாய் கட்டுவேன். நீங்க எனக்கு மொய் வந்து 2000 வைப்பீங்க. அப்போஸ் உனக்கு கல்யாணம் ஆகும். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால குழந்தை பிறந்தது. இல்ல, எனக்கு புரியல. ஏதோ ஒரு காரணத்துல எல்லாம் பிறக்காது, ஒரு காரணமா தான் பிறக்கும். ஒரு காரணமா குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு வந்து பர்த்டே வைப்ப, ஆமா, அப்ப பேர் சுற்றுலா வைப்ப, அப்புறம் அது பெண் குழந்தையா இருந்தா அது வந்து ஃபங்க்ஷன்லாம் வைப்ப, காது குத்து வைப்ப, அப்புறம் பூ பிடித்தல் நீராட்டு விழா வைப்ப, அதுக்கு கல்யாணம் ஆகும். இல்ல எல்லாத்துக்கும் 2000 மொய் வைப்பல. நான் 3000 ரூபாய் கொடுத்துறேன். தெரியாம கேட்டுட்டேன். எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மொழியுமே கட்டுறியா? 3000 ரூபாய் எனக்கு சொன்னீங்கல்ல, அதை மட்டும் நான் கட்டுறேன். இந்தமா அந்த நீல பக்கெட் என்னதுமா? அதனால என்னப்பா, என்னது நீல பக்கெட் தான். மாறினா ஒண்ணும் தப்பு இல்ல. அதுல தண்ணி இருக்குதுமா. ரொம்ப நன்றிடா. ரொம்ப நேரமா நம்ம 2 பேரும் இஷ்ட டேஷுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். வீடியோ முடிச்சுக்கலாமா? இது நல்லா இருக்கும்டா டைட்டிலுக்கு. எது? இஷ்ட டேஸ்க்கு பேசுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.